இப்போலாம் நாங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறோன்னா பாப்பாங்களுக்கு நான் தலை மட்டும் தான் சீவி விட்றேன், மற்றபடி அவங்க அழகு போல் கிளம்பிக்கிறாங்க. இன்னைக்கு ரியாஸ் ரமலாவோட வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரர் தான் எல்லா வேலைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அவர் இல்லைன்னா என்னால் எந்த வேலையுமே செய்ய முடிய மாட்டேங்குது. என் பிள்ளைங்க கூட அவங்கவுங்க வேலையை அவங்களே செஞ்சு அப்புறம் ஒரு வழியாக எல்லாரும் வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னன்னா, வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு இப்போ வந்து நம்ம மொய் கவர் கொடுக்கலாமா இல்லை நம்ம கிஃப்ட் கொடுக்கலாமான்னு சொல்லி ரொம்ப தூரம் பேசிகிட்டே போயிட்டு ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் வந்து நிறுத்திட்டோம். சரி விடுங்க, அவங்களோட கடவுளே வந்து நம்ம கிஃப்டாக கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அதுவுமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். வழக்கம் போல் நம்ம ரித்திகாவுக்கு என்ன வேணுமோ அதை வந்து அவள் வாங்கிட்டா. ஷோபிக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியாமலே கொஞ்சம் நேரம் முழிச்சிட்டு இருந்தா. போகிற வழியிலே பூவெல்லாம் வாங்கிட்டு கரெக்டாக ஃபங்க்ஷன் டைமுக்கும் போயிட்டோம். நாங்கள் போனதுமே ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஸ்டார்ட் ஆனிச்சு. எனக்கு வந்து இந்த முஸ்லீம் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னு தெரிலன்னு சொல்லி ஒரு ஆர்வமாக இருந்தேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த சந்தனம் வச்சுக்கிறாங்க, நெத்திக்கு வந்து சந்தனம் வைக்க மாட்டேங்கிறாங்க நம்மள மாதிரி. மற்றபடி எல்லாமே சேமாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனது. அடுத்ததான் நான் யோசிச்சது சாப்பாடு பிரியாணி போடுவாங்களா இல்லை வந்து வெரைட்டி ரைஸ் தான் போடுவாங்களான்னு யோசித்தேன். அவங்க வெரைட்டி ரைஸுமே போட்டு சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவியுமே வச்சுருந்தாங்க. அப்புறம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கும் கிளம்பியாச்சு. போகிறப்பவே நம்ம ராஜா அண்ணன், ரூபி, ராஜா சர்மா எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். நைட் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு காலையில் வச்சது இருந்துச்சா, அதுக்கப்புறம் கிரில் சிக்கன் மட்டும் கடையில் வாங்கிட்டு நைட்டு சாப்பிட்டோம். நம்ம அஸ்வின் சாருனால வந்து பார்த்திங்கன்னா இந்த தடவை எங்கள் வீட்டுக்கு வர முடியல, கொஞ்சம் மிஸ் பண்ணோம். யாழிகா குட்டியை வந்து வரப்போ தூக்கிட்டு வரலையா, அவள் அழுவாள், அதனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்பிட்டாங்க.